மத்திய அரசும் மாநில அரசும் இப்போ எஸ்மா, அதாவது எசென்சியல் சர்வீசஸ் மெயின்டெனன்ஸ் ஆக்ட்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த சட்டத்துக்கு கீழே வந்து டிரான்ஸ்போர்ட், இபி, வாட்டரு இந்த மாதிரி முக்கியமான சப்ளைலாம் வந்துடும். இது வந்து தங்கு தடை இல்லாமல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எப்படி எல்பிஜி கேஸ் வருது அப்படின்னா, அதுக்கு தான் எசென்சியல் கமோடிட்டிஸ் ஆக்ட்னு சொல்லி ஒரு சட்டத்தையும் மத்திய அரசு வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த சட்டத்துக்கு கீழே தான் எல்பிஜி வந்து கொண்டு வந்திருக்காங்க. எல்பிஜி வந்து தங்கு தடையின்றி கொடுக்கணும், எந்த ஒரு கட்டுப்பாடு வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சட்டத்துக்கு கீழெல்லாம் நீங்கள் வந்து பதுக்கி வச்சு டபுள் ரேட்டில் விற்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு 3 மாதத்துலேருந்து 7 வருஷம் வரைக்கும் ஜெயிலு தண்டனை கிடைக்கும். அது போக ஃபைனும் கட்டுற மாதிரி இருக்கும். எங்கேயோ நடக்கிற ஒரு போர் எப்படி நம்ம வீட்டு கிச்சனை பாதிக்குது அப்படின்னு சொல்லி இப்போ உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். அதுக்கு தான் சொல்கிறது, எங்கே போர் நடந்தாலும் அதுக்கு எதிராக குரல் கொடுக்கணும் அப்படின்னு. சரி, இப்போ விஷயம் என்னென்னா, ஒரு பேரலில் 159 லிட்டர் க்ரூட் ஆயில் இருக்குமா, அதில் ரீஃபைன் பண்ணுறப்போ 73 லிட்டர் பெட்ரோலியமும் 34 லிட்டர் டீசல் மட்டுமே போயிருமா. அப்படி இருக்கும்போது சிலிண்டருக்கு மட்டுமே அந்த தட்டுப்பாடு, ஏன் பெட்ரோல் டீசலுக்கு வரல? அப்போ இனிமே வருமா? அது போக இனி உங்கள் வீட்டுக்கு சிலிண்டர் புக் பண்ணுறப்போ இந்த 2 விஷயத்த கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. அதுக்கு லாஸ்ட் டேட்டு மார்ச் 31 கொடுத்துருக்காங்க. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம்.